ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் குடும்பத்தில் ஏற்படுற சிக்கல்கள், பிரச்சனைகள், சங்கடமான சில காரியங்களுக்கு தீர்வை பெறுறது தான் இந்த நிகழ்வினுடைய நோக்கமே. மூத்த தேவ மனிதர் ஜோசப் பாலச்சன் அவர்களிடத்திலிருந்து நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கிறோம். அவங்க பேச பேச நமக்கு தேவையான பதில் கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? உங்கள் சார்பாக இன்னும் சில கேள்விகளை பொதுவிடத்தில் கேட்க நான் விரும்புகிறேன். வாங்க கேட்கலாம். பாஸ்டர், கடந்த நிகழ்ச்சியில் இந்த ஜாதி அடிப்படையாக வச்சு எழும்புகிற கேள்விகளுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பதில் சொன்னீங்க. இது தொடர்பாக இன்னும் கூட சில காரியங்களில் உங்களுடைய ஆலோசனை தேவை. சமீபத்தில் ஒரு திருமணம் ஒழுங்கு பற்றி நான் கேள்விப்பட்டேன். பெண் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஐடி கம்பெனியில். பையனும் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப நல்ல பின்னணியம் 2 பேருக்கும். அதே போல் மற்ற அவங்க எதிர்பார்த்த எல்லாமே ரொம்ப கரெக்டாக நடக்குது. ஆனால் திருமணம் என்று சொல்லி நெருங்கி வருகிற போது கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது. இந்த சேலரி எவ்வளோன்னு விசாரிக்கிறாங்க. கணவனுடைய சேலரி 1,40,000 ரூபா. மனைவியாக முன்குறிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய சேலரி 1,60,000 ரூபா. என்னை விட ரொம்ப கம்மியாக வாங்குறாரு. ஆகவே இந்த அலைன்ஸ் வேணான்னு அந்த பெண்ணு புறக்கணிக்கிறாள். மாப்பிள்ளை பற்றி நான் அவர் சார்பாக உள்ள கேள்வி அப்புறமா நான் சொல்கிறேன். நிறைய பெண்கள் கணவர் நல்ல சேலரி எடுக்கணும், இது மாதிரி ஒரு 20,000 ரூபா தான் கம்மி. இதில் ப்ராப்ளம் அந்த திருமணம் முடிஞ்சு போச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது தவறான முடிவு. பணத்துக்காக சம்பளம் உயர்வு, கணவனை காட்டிலும் மனைவிக்கு உயர்வாக இருக்க என்பதற்காக, கணவனுக்கு குறைவாக இருக்க என்பதற்காக அந்த திருமணம் நிறுத்தப்பட்டிருந்தால் நான் வருத்தப்படுகிறேன். கடவுள் சித்தம் இல்லை, ஆண்டவர் வழி நடத்தலை அப்படின்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பணத்துக்காக அந்த திருமணம் நின்று போனால் அது வருந்தத்தக்கது. இந்த கேள்வி நான் கேட்குறது அந்த ஒரு குடும்பத்தை மாத்திரம் மையப்படுத்தின கேட்கல. இது போல நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பெண் சொன்ன பதில் என்னன்னா, தேவ சித்தம் இல்லை அப்படிலாம் சொல்லலை. இப்படி என்னை விட 20,000 ரூபா கம்மியாக வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு எங்கள் 2 பேரும் அப்படியே போச்சுன்னா ஈகோ ப்ராப்ளம் வரும். இதுவே பிற்காலங்களில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும்ன்றதான் அந்த பெண் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விளக்கம். இது சரிதானா? தவறான புரிந்து கொள்ளுதல். அது சரியல்ல. கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு கணவன், புருஷன், கடவுளே சித்தம் அப்படிங்கும் பொழுது, இது அவர் வேலை பார்க்காம இருந்தால் அது நிச்சயமாக கடவுள் சித்தம் இல்லைன்னு சொல்லலாம். வேலை பார்க்கிறார், சம்பாதிக்கிறார், ஏதோ கொஞ்சம் தன்னை காட்டிலும் குறையோ சம்பளம் வாங்குறார் என்பதற்காக திருமணம் நிறுத்துவது சரியே அல்ல. இந்த பெண் தன்னுடைய உறவினர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஈகோனால் பிரிஞ்சு போன சில குடும்பங்களையும் அந்த பெண் குறிப்பிடுது. ஏதோ ஒரு இடத்துல நடந்த நிகழ்வு தான் அது. ஆனால் இந்த சிக்கல் பரவலாக இருக்கிறதுனால கேட்குறேன். இந்த மாதிரி ஈகோனால குடும்பமே பிரிஞ்சிருச்சு, அதனால நான் அதுக்கு இடம் கொடுக்கல, முன்பதாக அதனால கேட்குறேன், அதனால் எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெண்ணினுடைய சைட்லேருந்து நான் கேட்குற கேள்வி. அதே மாதிரி ஆண் ஒரு மணவாளனாக அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நிறைய சகோதரர்கள் வேலை பார்க்கணும், பெண்ணு ஆஃப்டர் மேரேஜ் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்க. கூடுதலாக என்ன வேலை பார்க்குதுன்ற கேள்வி மறக்காமல் கேட்குறாங்க. பொண்ணை பற்றி விசாரிக்கும்போது பொண்ணு என்ன வேலை பார்க்குது, எவ்வளோ சம்பளம் வாங்குது அப்படின்றத மாப்பிள்ளை வீட்டார் கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவில் கணவனுக்கு போதுமான வருமானம் இருந்தால் மனைவி
புருஷனையும் வரப்போகிற பிள்ளைகளையும் கவனிப்பது தான் பெரிய வேலையை ஒழிய சம்பளத்துக்காக வேலைக்காக அவர் திருமணம் பண்ணக்கூடாது. தனக்கு ஒரு துணை வேணும் என்பதற்காக திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் மனைவி வேலையே பார்க்காவிட்டாலும் கணவனுடைய வருமானத்தில் சம உரிமை உண்டு என்ற உணர்வோடு கணவன் மனைவிக்கு சுயாதீனம் கொடுக்க வேண்டும். மனைவியை போஷித்து காப்பாற்று, நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்க செய்கிற சும்மா இருக்க அப்படின்னு சொல்வது 100க்கு 100 தவறு. மனைவி சம்பளத்தை எதிர்பார்ப்பதும் மனைவி சம்பாதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே அது வேதத்துக்கு முரணானது. புருஷன்தான் போஷித்து காப்பாற்றணும். இந்த பொருளாதார சூழ்நிலை நிமித்தம் மனைவியும் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் சொல்கிற ஆலோசனை, கணவனுக்கு போதுமான வருமானம் இருக்குது, சம்பளம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மனைவி தன் வீட்டு காரியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தன் கணவனை பிள்ளைகளை நடத்துவது பெரிய வேலை. இன்றைக்கு மனைவி இல்லாத குடும்பங்கள் இல்லை, பிள்ளைகள் கவனிக்கப்படவில்லை, பராமரிக்கப்படவில்லை, புருஷனுக்கு தேவையான உதவி கிடைக்கவில்லை, ஒத்தாசை கிடைக்கவில்லை. அதனால் வேலை பார்க்குற மனைவி சம்பாதிக்கிற மனைவின்னு எதிர்பார்க்குறதே என்னை பொறுத்தளவு தவறு. ஒரு துணை, ஏற்ற துணை எனக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தான் ஒரு கணவனுடைய நல்ல எதிர்பார்ப்பு. இதில் கொஞ்சம் மாறுதலாய் மற்றொரு கேள்வி பாஸ்டர். நிறைய புருஷர்கள், திருமணம் முடித்த கணவன்மார், என் மனைவி வேலைக்கு போகாமல் வீட்டை கவனிச்சிட்டா போதும் அப்படின்னு ஹானஸ்டாக சொல்லிடுறாங்க. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா மனைவிக்கு சந்தோஷம்தான் வீட்டில் கணவருக்கு சொல்கிறது. ஆனால் சில பெண்கள், நான் படிச்சிருக்கிறேன், நான் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கன்றதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சுருக்கிறாங்க, நான் வேலைக்கு தான் போவேன்றதில் உறுதியாக இருக்கிறாங்க சில பெண்கள். ஆனால் கணவனுடைய விருப்பம் வந்து நீ வீட்டில் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. கணவருக்கு சொல்ல வேண்டிய உங்கள் ஆலோசனை என்ன? அவங்களுக்கு ஒருவேளை ஆரம்ப நாட்களில் அவங்களுடைய விருப்பத்துக்காக கொஞ்சம் பிள்ளைகள்லாம் வர்றதுக்கு முன்னால் அந்த வேலை கடவுளை சித்தமா என்று யோசித்து அனுப்பலாம். விசேஷமாக டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து பெண்களுக்கு ஒரு புனிதமான வேலை, அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்க வைக்கும். ஏன்னா சில பெண்கள் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருந்து சோம்பேறியாக மாறாமல் இருப்பதற்கு அவங்களுடைய விருப்ப இன்ட்ரெஸ்ட் படி அவங்களோட படித்தது ஒரு டீச்சிங் படிச்சிருக்காங்க, ஒரு டீச்சராக ஒரு ப்ரொஃபஸராக கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு தற்காவலை செய்யலாம். பிள்ளைகள் பொறுப்பு பொறியாக இல்லை, வேலை அதிகம் இல்லை. அந்த சமயத்தில் மனைவியுடைய விருப்பத்தையும் கணவன் நிறைவேற்றி கன்சிடர் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள விருப்பத்தின்படி வேலைக்கு அனுப்புவது பாவம் அல்ல. பெண்கள் வேலைக்கு போவது தவறல்ல, பாவம் அல்ல. போதுமான வருமானம் இருக்கும் பொழுது குடும்பத்தை கவனிக்காமல் வேலைக்கு போகும் பொழுது குடும்பம் பாதிக்கப்படுகிறது. குடும்பம் பாதிக்கப்படுற அளவுக்கு பொருளாதாரம் தேவை இல்லைன்னு சொன்னால் அவங்க வேலை செய்யாமல் இருப்பது நல்லது. கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க, டாக்டர் ஆகிட்டா டாக்டர் பொண்ணு தான் வேணும், டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போல்லாம் மாறி ஐடி ஃபீல்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சில நினைக்க துவங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் பதிலுக்கு நடுவில் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. டாக்டரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இந்த மெடிசன் ஃபீல்டுலேயும் ஐடி ஃபீல்டுலையும் இருக்கக்கூடிய நிறைய தம்பதிகள் விவாகரத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்கிறது ஒரு கருத்து கணிப்பு. அதாவது இந்த 2 ஃபீல்டு, இதில் கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் அப்படின்லாம் பாகுபாடு இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா அதில் ஒரு புள்ளிவர் எடுத்திருக்காரு ஒருத்தர். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரொஃபஷன், அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர், எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதில் படிச்சுட்டு வேலை பார்க்குற ஒருத்தங்க ஐடி ஃபீல்டில் திருமணம் செய்யும்போது இந்த நேரம், அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள் மாறுபடுகிறது. நைட் டியூட்டி போட்டுறாங்க டாக்டருக்கு. சில இடங்களில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு. இதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்து டிவோர்ஸ் நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன பாஸ்டர்? கணவன் மனைவி ஒரு மனமாக இருந்தால், அவர்களுக்கு இடையில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வராது. மருத்துவத்துறையை பொறுத்தளவில் டாக்டர்ஸ் மற்ற பெண்களோட, டாக்டர்ஸ்களோட மனைவி இல்லாத
மற்ற டாக்டர்ஸ் நர்ஸுகளோட பழக்கம் அதிகம் நேரம் செலவழித்து தன் மனைவியோட நேரம் செலவழிக்க முடியாதபடி சூழ்நிலை வரும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. ஆனபடினால கணவன் மனைவி உறவு நன்றாக இருந்து கணவன் மனைவி ஒருத்தரை விட்டு ஒரு பிரியாமல் இருந்தால் எந்த அதிகமான இப்போ டாக்டர்ஸுகளுக்கு பெண்களோட மற்ற பெண்களோட பழகக்கூடிய ஒரு அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய நேரம் வருவதனால தான், மனைவியோட நேரம் செலவழிக்க கிடைக்காதனால தான் அவர்களுக்கு பிசாசு அவர்களை சோதிக்கிறான். இதை நான் சில குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன். அதனாலேயே கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை, பிரச்சனை, டிவோர்ஸ். காரணம் இவங்களுக்குள்ள உறவு சரியாக இல்லை. அதனால் கணவனும் மனைவியும் அவங்க ஒருவருக்கு ஒரு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில், அவர்களோடு நேரம் செலவழிப்பதில் முக்கியமாக ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களுக்குள்ள நல்ல உறவு ஐக்கியம் இருந்தால் இந்த விவாகரத்து, சண்டை, சச்சரவு, பிரிவு வர சந்தர்ப்பமே இல்லை. அதாவது அவங்களுடைய மனதை பொறுத்து தான், அது அவங்களோட மனதை பொறுத்தது தான். அவங்க செய்கிற தவறுன்னு சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் அவங்க கவனமாக இருக்கணும். 2 பேரும் டாக்டராக இருந்தாலும் 2 பேரும் ஒன்றாக ஹாலிடேஸுக்கு போக, பிள்ளைகளோட அவங்க மனைவியோட ஐக்கியமாக இருக்க, மனைவியோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள, குடும்ப பிரச்சனைகளை கேட்க, ஜெபம் பண்ண, அது கவனமாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வராது. நீங்கள் நூற்றுக்கணக்கான திருச்சபைகளுக்கு, போதர்களுக்கு கண்காணியாக இருக்கிறீங்க. உங்களிடத்தில் நிறைய பேர் இந்த அலைன்ஸ்க்காக அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கும் சில புதிய சபைகள் நிறைய இருக்குது, தொடர்புகள் இருக்குது. எனக்கு இருக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெடிசன் படித்த டாக்டர் மாப்பிள்ளையே பார்த்துருங்க, டாக்டர் பொண்ணாக பாருங்கன்னு கேட்குற அந்த ஒரு நிகழ்வு இப்போ இருக்குது. அதாவது அதை அந்த ப்ரொஃபஷன் படி கேட்குறாங்க. இது காட்ஸ் வில்லா இருக்குமா? அப்படி நம்ம அதுக்கான முயற்சி நம்ம ஆஸ் எ பாஸ்டராக நம்ம எடுக்கணுமா? அப்படி எதிர்பார்க்கறது சரிதானா? அதாவது கடவுளே சித்தம்னு வரும் பொழுது எல்லாம் சரியாயிரும். அதனால டாக்டரை கல்யாணம் பண்ண தவறு இல்லை. நல்ல நோக்கத்தோட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சமூக சேவை செய்யலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், மிஷினரி டாக்டராக இருக்கலாம். அப்படி நல்ல நோக்கத்தோடு அவங்க அப்படி தேடுவது தவறு இல்லை. டாக்டரை திருமணம் பண்ணுவது நல்லது, தவறில்லை. இன்ஜினியர் திருமணம் பண்ணுவது நல்லதில்லை, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றிலும் நம்ம முதல்ல தியானித்தது போலவே ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தின துணை. யூ ஆர் யுனைடெட் ஃபார் காட்ஸ் கிங்டம், யூ ஆர் யுனைடெட் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷனில் அவங்க குடும்பத்தை கட்டினா அவங்க வாழ்நாளெல்லாம் அந்த வீடு அசைக்கப்படாது. ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்டர். இந்த பகுதியில் நீங்கள் சொன்ன அந்த தகவல்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ச்சியாக இது போன்ற இன்னும் சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வை நம்ம நிறைவு கொண்டு வர்றோம். தொடர்ச்சியாக அடுத்த ஒரு கேள்வியின் ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் Good News TV N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.